யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Jonah, chapter 3 and verse 1 and 2. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் அசைத்தும் இடத்தில் திருப்பிக் கொள்ளும்படி எங்களிடத்தில் இடைப்படுவீராக. நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும், நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see you in the presence of the Lord. அருகில் இருப்பவர்களை பார்த்து கரம் பிடித்து தேவனுடைய சமத்துவங்களை காண்பது சந்தோஷம். Yes, God bless you for that. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு இரண்டாம் தரம் உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று யோனாவிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அமிதாயின் குமாரனாகிய யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனா இருந்தது, அவன் இருந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு 3 மைல்கள் தூரத்தில் இருந்த ஹாத்தெபேர் என்கிற பட்டணத்திலே அவன் இருந்தான். ஹாத்தெபேர் அந்த பட்டணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இந்த காரியங்கள் நமக்கு அறியுமாதலால் நான் சுருக்கமாக போக விரும்புகிறேன். கர்த்தர் 1ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் யோனாவை பார்த்து சொன்னார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. முதல் முறை ஆண்டவர் பேசுகிற பொழுது, நீ எழுந்து அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அந்த அவர்களுடைய அக்கிரமம் பெரிது என்கிற காரியத்தை அவனிடத்திலே குறிப்பிட்டு பேசினார். இந்த ஐயா ஒரு நல்ல ஐயாவை தான் இருந்திருக்கணும், நம்ம தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். அப்போது 3ஆவது வசனத்தில் நான் பார்க்கிற பொழுது, அவன் தேவனுடைய சமூகத்திற்கு விலகி ஓடி தர்ஷீஸுக்கு போகும்படி கப்பல் ஏறிவிட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஸுக்கு ஓடும்படிக்கு ஏறி அமர்ந்து விட்டார். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை கட்டளையிட்டார். பெரிய கொந்தளிப்பு உண்டானது. இந்த கொந்தளிப்பு வந்த பொழுது அவனவன் தன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனிடத்தில் விடுதலை கேட்கிறான். அப்பொழுது ஒரே ஒரு ஆள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவர் போய் நல்லா தூங்குறார். ஏன்னா இன்னைக்கு வீக்லி ஆஃப் அவருக்கு போன கர்த்தருடைய சித்தத்துக்கு விலகி ஓடுனனால நல்லா போய் நல்லா அடித்தட்டில் தூங்குறாரு பாருங்க. நல்ல லைட்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா இருட்டாக இருக்கணும். மேலே பார்த்திங்கன்னா அலைகள் வந்து மோதுகிற சத்தம் ஒருவேளை கேட்கலாம். அடித்தட்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஒரு வார்த்தைகள் எழுதியிருப்பார்கள், நீ தேடுகிற நிம்மதி இயேசுவினிடத்திலே உண்டு. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கப்பலில் படுத்து தூங்கினார். மாலுமி கவுண்ட் பண்ணி பார்க்குறார், டிக்கெட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு ஆள் குறையுது. தேடி போய் பார்த்தா குடோனில் ஐயா தூங்கிட்டு இருக்கிறார். போய் தட்டி எழுப்பி, ஏய் என்ன நீ தூங்குறது, என்னைய தூங்கிட்டு இருக்கிற? அவன் சொல்லுகிறான், நீ எழுந்து உன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடு. நாங்கள் எங்கள் தேவனெலாம் கூப்பிட்டு பார்த்தோம், ஒன்றும் காரியம் நடக்கலை. உன் மிராக்கிள் செல்ல நீ இருக்க இல்லையா, நீ வந்து ஜோமன். இவன் எழுந்து வந்தான். வேலை வந்த உடனே அவன் அந்த வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க, நீ ஜெபம் பண்ண, ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா, கொஞ்சம் சுகம் கொடுப்பார், ஒருவேளை அழிந்து போகாதபடிக்கு. அவன் சொல்லுகிறான் அந்த தமிழ் வார்த்தை, சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்துக் கொள்ளுவார். சுவாமி என்று 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யோபுவிலே சொல்லப்படுகிறது, ஒன்று யோனா பயன்படுத்துகிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சுவாமி ஒருவேளை நம்ம நினைத்தருள்வார். இவன் எழுந்து போனான். போன உடனே அங்கே சீட்டு போட்டாங்க. சீட்டு நல்லா குலுக்கி எல்லார் பேரும் போட்டால் சிங்கிள் ஷாட்டு, ஒரே ஷாட்டு, யோனான்னு பேர் வந்தது. ஏய் என்னடா பண்ண, என்ன பண்ணுன்னு சொல்லு, இது ஏன் நடந்தது, உன் தொழில் என்ன,
நீ எந்த ஜாதி, ஒரு தமிழ்நாட்டு வாசனை கொஞ்சம் இருந்திருக்கும் போல் அந்த நாட்டில். ஜாதியன் என்றால் எந்த நேஷன். நம்ம ஊரில் அதை வச்சு ஜாதியை பிரித்து விடாம பாருங்க. ஆனால் ஒரு செய்தி கேட்டேன், கர்த்தர் வெள்ளத்து வாங்கினார் ஒரு ஊழியக்காரன் மூலம் ஜாதியை பற்றி. ப்ரைஸ் கார்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கேட்குறான், நீ எந்த ஜாதி? ஏன்னா அந்த ஜாதினா அந்த சர்ச்சுக்கு வரவே, இல்லைன்னா வேறு ஜாதி போவேன். இங்கே இல்லைங்க, நம்ம ஆட்களுக்காக நீங்கள் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். நம்ம தமிழ்நாட்டு ஆட்களுக்காக. உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. அங்கே போய் வெள்ளைக்காரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வெள்ளைக்காரனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் புத்தி மாற மாட்டேங்குது. சபைகள் இருக்கு, அங்கே உள்ள சர்ச்சஸில் சிலர் நான் பேசுகிறது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த இது வந்து நம்ம சவுத் இந்தியா இருக்குல்ல, அங்கே உள்ள ஆட்கள் போகிற சபை. சவுத் தமிழ்நாட்டில் உள்ளவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து இந்த புதுக்கோட்டை ஏரியாவில் உள்ள இந்த சர்ச்சில் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப அவமானமாக இருக்குது. அங்கே போய் ஒரு தனி தமிழ்நாடு வச்சு, அங்கே ஒரு தமிழ் ஜாதியை வச்சு ஒருத்தன் கூட பரலோகம் போக மாட்டான். ப்ரைஸ் கார்டு. நீ எந்த ஜாதி, உன் தேசம் எது, என்னடான்னு கேட்குறாங்க. அவன் சொல்லுகிறான், நான் எபிரேயன். எபிரேயன் என்பவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய தரிசனத்தை பெற்று தேவனுக்காக வாழ்கிற ஒரு கூட்டம். நான் எபிரேயன், சமுத்திரத்தை பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவனுக்கு பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் எங்கே போய் சாட்சி சொல்கிறாரு பாருங்க. சாட்சி எடுபடுமா? ஏன்னா கர்த்தருக்கு உண்மை தெரியும். ஒரு அவிசுவாசிக்கு தெரியும் தீர்க்கதரிசி தூங்கினாங்கன்னா பிரச்சனை வந்திருக்குதுன்னு. அப்போது 14வது வசனத்தில் இவன் விஷயம் காரியங்களை விளக்கி சொல்லுகிறான். நடந்தது இதுதான் என்று. 14வது வசனத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மேல் வசனம் சொல்லுது, அவர்கள் தெய்வத்தை கூப்பிட்டதை விட்டுட்டு இப்போ அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறாங்க, கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதிரும், குற்றமில்லாத ரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதீர், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்யும் சொல்லி தீர்க்கதரிசி தூக்கி அல்லேலூயா போட்டு கடலில் தூக்கி போட்டாங்க. பிரைஸ் காட். அப்போ தாங்க ஃபோன் வரும் நமக்கு, அப்போ தான் உபவாசிக்க தோணும். எங்கே பிரதர் நான் ரொம்ப வடிஞ்சு போயிட்டேன், தாங்க முடியலே. நினைவைக்கு போனேன், ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். இந்த நினைவே இஸ்ரவேலில் இருந்த யாப்பா பட்டணத்தில் ஜப்பா இன்று இருக்கிற டெல் அவீவ் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரிலிருந்து ஏறக்குறைய 2500 மைல் தூரத்தில் இருந்தது. ஏறக்குறைய 4200 கிலோமீட்டர் தூரம் வரும். இந்த ஐயாவுக்கு ரொம்ப டயர்டு. இவ்வளோ தூரம் ஷிப்பில் போன என்னத்துக்காகிறது? 4500 கிலோமீட்டர் அது போய்கிட்டே இருக்கும். இந்த காலத்துலேயே கொஞ்சம் டர்போ என்ஜின்லாம் வந்துடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அன்றைக்கி டர்போ கிடையாது, டர்ன்னு கப்பலில் தான் போகணும். போகும் தூரம் வெகு தூரம், போகும் வண்டி இதுவே தான். அப்படியே உட்காந்துருக்கணும். வெளியில் வந்தால் சமுத்திரத்தை தவறி ஒன்று பார்க்க முடியாது. மேலே பார்த்தா ப்ளூவாக இருக்கும், கீழே பார்த்தா அதை விட கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்கும். அவ்வளவுதான். சலக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு போக பிடிக்கலை, தெய்வ சித்தத்தை செய்ய பிடிக்கலை, ட்ராவலிங் பிடிக்கலை, தேவனுக்காக பாடுபடுவது பிடிக்கலை, தேவனுக்காக கண்ணீர் சுமப்பது பிடிக்கலை. இந்த கண்ணீரலை எவ்வளவு பாக்கியம் என்று அறியவில்லை அந்த யோனா. கடலில் போட்டார்கள். கர்த்தர் அங்கே ஒரு மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் வந்தது, விழுங்கிவிட்டது. 10வது வசனத்தில் பண்ணிக்கிட்டு மேலே பார்க்கும் பொழுது உள்ளே பார்க்கும்போது அருமையான ஒரு ஜெபம் வருது ஐயாவுக்கு. எங்கே? மீன் வயிற்றில். நம்ம சாப்பிட்ற மீனை கொண்டு வந்து வீட்டில் வச்சாலே நம்ம வீடு பக்கத்து தெரு வரைக்கும் நாருது. இந்த மீன் வயிற்றுக்குள்ள எப்படி அவன் இருந்திருப்பான் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதுல ஆச்சரியமான காரியத்தை பாருங்கள். நம்ம கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியலைன்னா மீன் வயிற்றை தூக்கி போட்டுருவார். அங்கே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்குது பிரதர், எனக்கு ஃபீவர் இல்லை, காய்ச்சல் இல்லை, உடம்பு வலி இல்லை, ஆனால் சாப்பிட முடியாது. மீன் வயிறு. தேவ பிள்ளை மீன் வயிற்றுக்கு போகலைன்னா நினைவுக்கு கரெக்டாக போயிடணும். அது பர்பஸ் வேறு, பின்னாடி வரட்டும், கத்த பேசட்டும். பிரைஸ் காட். அதை விட பாக்கியம், இந்த நாற்றம் இருக்கிற இடம் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்திருக்கும். கார்பன் டை, இரட்டிப்பான கார்பன் நிறைந்த நாற்றம் இருக்கும். அதான் கார்பன் டை ஆக்சைடு. நம்முடைய உள்ளத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில் போயிடுது. அது உள்ளே இருந்தால் நம்ம டை, அதான் செத்துருவோம். அதில் தான் அது வெளியில் போயிடுது.
வெளியில் போய் சாப்பிட்டு அந்த மூச்சை வெளியில் விட்டுறோம், நாற்றத்தை வெளியில். மீனும் விழுங்கி பல வருஷம் அதை நண்டை முழுங்கி தேலை முழுங்கி பாசியை தின்னு அந்த உள்ள நாத்தம் விழுங்க அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு நல்ல நொதித்து நுரை பிடித்து வயிற்றில் இருக்கிற இடத்துல ஐயாவுக்கு ஜெபம் வருது. அல்லேலூயா. ஜெபம் கிளம்புது. அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு, நான் உங்களுடைய கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டார். ஆகிலும் இன்னமும் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கு. ஆண்டவரே வந்துடுவேன், ஆண்டவரே நான் தள்ளப்பட்டேன் உமது கருத்து நான் வந்துடுவேன். ஜெபித்தார். அங்கே ஒரு கவனம் பாருங்க, அங்கே அவனுடைய சுவாசத்தை காத்தார். 6வது வசனத்தில், ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச அந்த தண்ணிக்குள்ள அவன் மூழ்கி, அவனுக்கு வயிற்று குடல்ல மூழ்கி இருக்கிறான், இறைப்பையில் மூழ்கி இருந்திருக்க வேண்டும். அங்கே ஆக்சிஜன் அனுப்புறாரு பாருங்க, அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் சொல்லுகிறான், என் பிராணன் நீர் காத்தீர் என்பதை அந்த இக்கட்டான சூழல், மூச்சு விட முடியாத நிலைமையில மூச்சு விட்டு 3 நாள் உயிரோடு இருந்திருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லு கர்த்தருக்கு. 3 days. அவன் நல்ல மனிதன் தான், அந்த ஒரு காரியத்தில் கீழ்ப்படியலை, வேற எதுவும் அவனை பற்றி தவறாக எங்கேயுமே பேசவில்லை. நாம் அதை குறித்து ஞாபகம் தீர்ப்பதில்லை. He was a right man, he was a prophet of God. அட்டைத்தடத்தில் நமக்கு இந்த மாஸ்க் போடுறது பயங்கரமாக இருக்குதுங்க. போன வருஷம் இது என்னையா அது எங்கே போட்டாலும் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போகும்போது ஐயா அதை எடுத்துட்டுமான்னு கேட்டேன். தாராளம் எடுத்துக்கோங்க சார், நாங்கள் தான் போடலை இல்லைன்னா. நீ போடலை, அதனால தானே நாங்கள் போட்டுட்டு வந்திருக்கோம். அந்த மாஸ்க்கு போட்டாலே மூச்சு அடைக்குது. அதுக்கு மேலே ஹெல்மெட், நம்ம அதுக்கு மேலே ஐயோ 3 நாள் உள்ள மாஸ்க்லெஸ். அங்கே கொரோனா வேலை செய்யல, டயரியாவும் வேலை செய்யல. 3 நாள் நல்ல ஜெபம், உபவாச ஜெபம். எப்போ உபவாச ஜெபம்? சத்தமாக சொல்லுங்க. மீன் வயிற்றுக்கு போகிறீங்களா, தேவ சித்தம் செய்கிறீங்களா? செய்ய போகிறீங்களா, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நிறைய கேள்வி இருக்குது. ப்ரைஸ் பீ டு காட். சரி, 10வது வசனத்தில் காரியங்கள் மாறுகிற. சரி, நாம் இருந்தாலும் 10வது வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது கரையிலே அவனை கக்கி விட்டது. எந்த கரைன்னு சொல்லலை, நினிவேன்னு சொல்லப்படவில்லை. நாம் நம்புகிறோம் அது நினிவேயாக இருக்க வேண்டும் என்று அடுத்த வார்த்தையில் அவன் பார்க்கிற பொழுது, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் நிச்சயம் நான் நம்புகிறேன் இந்த வசனத்தின்படி அது கொண்டு போய் வேறு இடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா ட்ராவல் வேதனையை ஸ்கிப் பண்ணிவிட்டு, தேவசித்தத்தை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக பாஸ்போர்ட் எடுக்க முயற்சிக்க முடியாது. பாஸ்போர்ட் வேணும். நினிவேல போய் இறங்கியிருந்தால் சொல்லியிருப்பான், இது முதல்லையே கொண்டு வந்து நினிவேக்கு வந்திருக்க வேண்டியதானே ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பான். இல்லை, அதை கரையில் கக்கி விட்டது. ஆண்டவர் சொல்லி எதிர்த்து திருப்பி நகரத்துக்கு போ. அதே முதல் வசனத்தில் சொன்ன அதே வார்த்தை இங்கேயும் சொல்லுகிறார், யூ கோ, தேவ சித்தத்தை செய்து முடி. சரி, யோனாவுக்கு செய்த ஒரு 7 காரியங்கள் இருக்குது. அதை மாத்திரம் பாயிண்ட்டாக சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அவருடைய சரித்திரத்தில், ஹிஸ்டரி ஆஃப் ஜோனா, there were 7 miracles in his life. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் 7 அற்புதங்கள் நடைபெற்றது. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் பெரிய புயலை அனுப்பினார். அவன் தீர்க்கதரிசியாய் நினிவேயில் உள்ள ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு இவனுக்கு ஒரு பெருங்காற்றை அவன் பக்குவப்படும்படிக்கு கர்த்தர் அனுப்பினார். இந்த பெருங்காற்று வந்த பொழுது அவன் அதை அறிந்து கொள்ளாமல் அவன் பாதுகாக்கப்பட்டது தேவ கிருபை. இந்த பெரும் புயல் வந்த பொழுதுதான் அவன் நித்திரை கலைந்தது. இதுவரை ஜெபிக்காத தேவனுடைய பிள்ளைகள் இந்த 2 வருஷத்தில் உலகமெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், தேவனுக்கு பயந்து அல்ல, வியாதிக்கு பயந்து, மரணத்திற்கு பயந்து. இதுவரை உபவாசத்தை ஜெபிக்காதவர்கள் இந்த 2 மாதங்கள் இந்திய தேசத்தில் நடந்த பிண குவியல்கள் எரிப்பை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த அக்கிரமமானட்டும், எங்களுக்கு இது வரக்கூடாது ஆண்டவரே. நீ தேவனால் முத்தரிக்கப்பட்டிருப்பாய் என்றால் நீயும் நானும் இந்த பெரும் கடலை, பெரும் புயலை சமாளிப்பதற்காக தேவனிடத்தில் அபிஷேகம் பெற்றவர்களாய் நிற்க வேண்டும். தேவனுடைய ஊழியம் என்பது சுகமான வாழ்க்கை அல்ல. ஆத்மா சுகமாய் தங்கி தாபரிக்கும், சரீரம் சுகமாய் தங்கி தாபரிக்கும். ஒரு குறைவும் வராது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அது பெரும் புயலை சந்திப்பதற்கு இன்று நீ ஆயத்தப்படியின் பிள்ளையே.
என் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தானே டேடி ஓடிக்கிட்டு இருக்கு. அது புயல் இல்லைம்மா, அது சும்மா கணுக்கால் அளவு தண்ணி. அது ஊழியத்தில் வந்து பார். உண்மையின் ஆசீர்வாதம் வேணும்னா நீ போராடி பார்க்க வேண்டும். நான் எப்போதுமே பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன், லக்ஸுரி லைஃப் என்பது நிம்மதியான லைஃப் அல்ல. ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை சுகமாக இருக்கணும்னா சொல்கிறேன். இன்றைக்கி சில ஊழியர்கள் அப்படி இருக்காங்க, ஃப்ளைட்டு வச்சுருக்காங்க. கர்த்தர் சொல்ல என்னுடைய சந்தோஷம். எனக்கு எல்லா ஊழியர்களும் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுறேன். எல்லாம் விசுவாசி பென்ஸ் வச்சுருந்தாருன்னா இவர் டாப் லெவலில் தான் வச்சுருக்கணும். ஊழியர் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஃப்ளைட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு விரோதமாக இங்கே ஜெபம் நடக்குது. ஐயோ, அவர் சர்ச்சில் ஃப்ளைட் வச்சுருக்கிறார், அவர் சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கிறார், நாங்கள் கொடுத்த காணிக்கைன்னு ஒரு குரூப் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நானோ ஊழியத்துக்கு கொடுக்குறவனுக்கே, கொஞ்சம் பணத்தை கொடுக்குறவனுக்கே இவ்வளோ ஆசீர்வாதம்னா ஊழியத்துக்கு தன்னையே கொடுத்தவனுக்கு கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிப்பாரியா? ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், இன்றைய கணக்கு போட்டுங்க. கர்த்தர் சித்தமானால், வருகை தாமதமானால், அந்த அடுத்த 5 வருஷத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெட்டிப்பாக இருக்கும். பிரைஸ் காட். ஆனால் நீங்கள் போராட்டத்தை சந்திக்க ஆயத்தமாகுங்க. இந்த பெரும் புயல் நம்மை அடிக்கும், நம்ம குணம் மாறி இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, யோனாவை பிடிக்கும்படிக்கு சீட்டு அவன் மேல் திருப்பி விடப்பட்டது. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் ஒரு கப்பல், ஒரு மீடியம் சைஸ் கப்பல்னால் 450 பேர் அதில் இருந்திருக்கணும். அல்லது இந்த நாள் கொஞ்சம் சின்னதில் வச்சா கூட குறைந்தது 200 பேர் அதில் இருந்திருக்கணும். 200 பேர் போட்ட சீட்டில் கர்த்தர் கையை காமிச்ச ஒரே ஒரு சீட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக? இவனுடைய ஊழியம் நிறைவேறுவதற்காக. ஐயா, எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எதுக்கு நம்ம வீட்டில் பிரேயர்ஸ் நடக்குது? அது இப்போ சும்மா இல்லாமல் 2 வேறு பிரித்து விட்டார் பாஸ்ட். இவருக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் 2 பேர் வீட்டுக்குள்ளே, அதையும் 2 பிரித்து 2 மாவட்டத்தை கையில் கொடுத்தாரு. இருடி மகளை, உனக்கு 2 தேசத்தை கையில் கொடுக்குறேன் நான். நீ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். நீ கத்தட்ட போய் நிற்கும் போது ஒண்டியாக போகக்கூடாது தம்பி. ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் 20 கூடி இருப்பதுனால. ஸோ புருஷனோட போயிடலான்னு பார்க்காத, வெட்டி போடுவேன். நீ போன சேனையாக போய் நிற்கணும். ஒரு அல்லேலியா சொல்லு. நீ பரலோகத்துக்கு லேட்டாக போனீங்கன்னா ஆண்டவர் கொண்டு போய் என்னை காண்பிக்க வேண்டும். இங்கே பார், இதெல்லாம் யார் ஆண்டவரே? இதெல்லாம் உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நான் தனியாக தானே உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆசாரி பள்ளத்தில் ஒரு மூலையில் எங்கள் சந்துக்குள்ளே இருக்காண்டவர் எங்கள் வீடு, அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன். எங்கள் ஊர் பேர் குட்டி மூப்பன் தூட்டம், யாருக்குமே தெரியாது, பின்கோடே இல்லை எங்கள் ஊருக்கு. ஆமாப்பா, நீ ஜெபம் பண்ணில, நான் இந்த ஊழியக்காரனை தெரிந்தெடுத்து இந்த தேசமெல்லாம் அனுப்பினேன். பார், இத்தனை லட்சம் ஜனங்களை பார். அப்போது ஜீவ கிரீடத்தை கொண்டு வந்து தலையில் வைத்து வெண் வஸ்திரங்கள் நல்ல தேவதூரில் சுற்றி நிறந்து தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த வெண் வஸ்திரம் தரித்தவர்களை தேவனை துதித்து பாடுகிற வழியில் ஒன்றை முழங்கார் படிட்டு உன் மேலே கிரீடத்தை வைப்பாங்களையா, அதுக்கு ஆசைப்பட்டு சொல்லுகிறேன், நீ ஆயத்தப்பட்ட. Glory to Jesus. Hallelujah. அதற்கு தான் என் ஊழியம், அதுதான். அதனால இந்த ஊழியத்தில் யார் எந்த காரியம் செய்தாலும் செய்யலைனாலும் சரி, உன் ஊழியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சீட்டு உன் பேரில் போட்டுருவார். அருப்பக்கோட்டையில் 50,000 பேர் இருந்தாலும் சரி, 5 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் ஜெய். சாத்தானுக்கு நல்லது பேசின பிடிக்காது, அப்பாலே போய் சாத்தானே. ஊரில் 5 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, 50 கோடி பேர் இருந்தாலும் சரி, சீட்டு உன் பேரில் தான் விழுந்திருக்கு. அல்லேலூயா. உன் கிராமத்தில் 1 லட்சம் பேர் இருக்கலாம், ஆனால் சீட்டு உன் பேரில் தான் விழுந்திருக்கு. தர்மபுரியா ஹோசூரா ஒண்டி கட்ட. ஒரு அல்லேலியா சொல்லு. உன் கூட கர்த்தர் இருக்கார். ஜெபத்தின் ஆவியை பற்றி கொண்டு எழும்பு, உங்களுடைய சீட்டு உன் பேரில் கர்த்தர் போட்டு இருக்கிறார். நல்ல சத்தமாக ஒரு ஆமின்னு சொல்லுங்க. அல்லேலியா. இதுக்கு கீழ்ப்படி இல்லாத மீன் வயிறு பார்த்துக்கங்க. நம்ம வீட்டு குழம்பு மாதிரி மணக்காது. பாயிண்ட் நம்பர் 3, சமுத்திரத்தை அமர செய்தார். 5வது வசனம். பிரைஸ் காட். 1:15. சமுத்திரத்தை எழுப்பி விட்டது யாரு? கர்த்தர். ஏன்னா பெருங்காற்றை வரப்படினவர் அவர் தான். இப்போ சீட்டு விழுந்த உடனே அதை ஏற்றுக்கொண்டான். அதை ஏற்றுக்கொள்ளலாம், இன்னும் நிலைமை பரிதாபமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் உடனே கைப்பிடிக்கிறாரு. வா மகனே வா, டோன்ட் வரி, நீ அப்படி ஆளுங்க எனக்கு தெரியும்டா, வாடா. ஏம்மா கொஞ்சம் சும்மா இருமா, கங்கா காவேரிலாம் கொஞ்சம் சும்மா இரு, மத்திய தரை கடையில் கொஞ்சம் சும்மா இரு, வெயிட் டச் சைலண்டாக இரு. அந்த கடலுக்கு தாகம் அந்த யோனா மேலே. இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி என்னை கட்டி வச்சுருந்தேடா, இன்னைக்கு வாடா உன்னை விழுங்குறேன் வாடான்னு காத்திருந்தது. Glory to Jesus.
அந்த தேவ சித்தத்தை அறிந்து ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அமைதியை கட்டளையிடுகிறார். பாயிண்ட் நம்பர் 3, அந்த தேவ சித்தத்தை செயல்படுத்துவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த சமுத்திரத்தில் குதிச்சாச்சு. இப்போ சமுத்திரம் அடங்கிடுச்சு. எங்க மனிதன் உயிர் வாழ முடியாதோ, எந்த இடத்தில் மனுஷன் சுவாசிக்க முடியாதோ, அந்த இடத்தை உங்களுக்கு எனக்கும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு இடம் தான் அந்த பெரிய மீன். ஒரு அல்லேலூயா. 4வதாக யோனாவை விழுங்க கர்த்தர் அந்த மீனை ஆயுதம் பண்ணினார். 1:17 God prepared. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. God prepared. God prepared a big fish. இந்த பெரிய மீன் நினைவைக்கு போகும்போது நீ என்ன காண போகிறாயோ அதுக்குள்ள உன்னுடைய அனுபவம் போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா. மீன் பிடிக்கத்தானே போறாரு. வலை வீசி மீன் பிடிக்க போறாங்க. கர்த்தருக்கு என்று மீன் பிடிக்க போறாங்க. பாடுறோம் இல்லையா, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. அது பழைய பாட்டில் ஒன்று பாட்டிருக்காரு, நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, ஓ ஐயா ஓ அம்மா நாங்க கல்லகத்து ஜபக்குழுதாங்க. ஒரு அல்லேலூயா. வலை வீசி மீன் பிடிக்க போறீங்களா, அந்த மீன் பெருசா வந்துருச்சு. இந்த மாதிரி மீன் தாண்டா நீ அங்க பிடிக்கணும். போ உள்ள. எங்க ஒரு மனிதன் ஜீவிக்க முடியாதோ அங்கே தேவனுடைய பிள்ளை சுவாசிப்பான், ஜீவிப்பான், ஜீவனோட இருப்பான், தேவனை ஆராதிப்பான், ஜெபித்துக் கொண்டே இருப்பான். யோனாவினுடைய வாழ்க்கையில் நடந்த 4வது அற்புதம். உள்ள போனவனு ஆசிடுக்கு செத்து போயிருப்பான். உள்ள ஃபுல்லா ஆசிட். டாய்லெட் ஆசிட் இல்லை, த ஃபிசிக்கல் ஆசிட், அல்சர் கொடுக்குற ஆசிட். நம்ம சாப்பிட்ட உடனே உள்ளே இருக்கிற ஆசிட் உள்ளே போய் அவைகளை அசைத்து 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 அரித்து திங்கி பலத்தை எடுத்து நம்ம சரீரத்துக்கு கொடுக்குது. அங்கே கிரைண்டர்லாம் இல்லை, அதெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை. நோ மோட்டார், நோ எலக்ட்ரிசிட்டி. அதுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வச்சுருந்தாருன்னா இப்போ இருக்க கரண்ட் பில்லுக்கு நம்ம எங்கேருந்து கட்டுறது? என்ன கிரியேஷன் ஐயா நம்முடைய அப்பாவது. ஹல்லேலூயா. உள்ளே போனால் அந்த மனுஷன் இருக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே தேவனை நோக்கி சொல்லுகிறான், நான் உம்மை காண்பேன் ஆண்டவரே, நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன். உலகமெல்லாம் நாற்றம், உன் வீட்டை சுற்றி நாற்றம். பாயிண்ட் நம்பர் 5, உன் வீட்டை சுற்றி நாற்றம், எல்லாம் அசுத்தம், எல்லாம் அசுத்தம். நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்பாக பட்ட பாடுகளில் சென்னையில் ஒரு வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டில் 2 போர்ஷன் இருக்கும். அந்த பக்கத்து போர்ஷனில் வேசி தரம் நடந்தது. எங்களுக்கு தெரியும். நான் ஒரு முறை பப்ளிக் ஃபோன்லேருந்து கால் பண்ணி டிஜிபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடலாம் நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. ஆண்டவரே என்ன செய்கிறது, என்கிட்ட பணம் இல்லை, அட்வான்ஸ் கொடுத்து வேறு வீட்டுக்கு போக முடியாது, நீர் சொல்லித்தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். வேசித்தனம் நடந்தது, பயங்கரமாக நடக்கும். ஜவனிக்கிட்டே இருப்போம். சரி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஃபோனை பப்ளிக் பூத்துலேருந்து கட் பண்ணிடலான்னு தைரியம் இல்லை. பார்த்தா போலீஸ் ஜீப்பு 4 வந்து அங்கே நிற்கிது. அதிகாரிகளுக்கு இந்த வேசிகளை கொடுத்து சைன் போட்டு ஃப்ளாட்டெல்லாம் இடம் போட்டு வாங்குறது. எனக்கு முன்னும் வேதனையாக இருந்தது. திடீர்னு பார்த்தா லைட்டு வச்சுட்டு செக்யூரிட்டியோட வண்டி வருது. அங்கே வயலில் போய் நிற்கிது. அங்கே உள்ள ஆள் வந்து இறங்கி வருகிறான். இங்கே வேசித்தனம் நடக்குது. மகந்த வேதனைப்பட்டிருக்கிறோம். அழுது ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் பண்ணி அதை காலி பண்ணிட்டு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் பாவப்பட்ட ஒரு அம்மா உட்காந்துருப்போம். நாங்கள் நினைப்போம் நமக்கே சாப்பாடல, அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கலாம். ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி கொடுத்தே இருந்தோம். ஆராதனை முடித்த உடனே காலிங் பெல் அடித்தது. திறந்த உடனே திட்டு ஒரு 10-15 போலீஸ்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. எல்லா வெளியும் நிற்கிறாங்க. ஹாலுக்குள்ளே ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. வந்தவுடனே உள்ளே வந்து சொன்னார், ஐயா, மை நேம் இஸ் அலெக்சாண்டர் ஜார்ஜ், SPF போலீஸ், சவுத் மெட்ராஸ். வாங்க ஐயா, கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு வந்தோம். நாங்கள் அப்பொழுதே பாட்டு சத்தம் கிட்ட, அதனால் அமைதியாக இருந்தோம். வெயிட் பண்ணோம். சொல்லுங்கள் சார், காஃபி என்ன சாப்பிட்றீங்கன்னோ. இல்லை ஒன்றும் வேண்டாம்னாரு. வீட்டுக்கு வந்துட்டு எப்படி விடுறது? ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம்னு உள்ளே ஊற்றிடுவோங்களே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஒரு காஃபி கொடுத்து என்னென்னு கேட்டால், இந்த பக்கத்து வீட்டில் இவங்க இருந்தாங்க எவ்வளோ நாள். நான் சொன்னேன், ஓனர் நல்ல டைப் சார், அவர் வெளியில் போயிருக்காரு, வாடகைக்கு இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கும், அவ்வளோதான் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பசங்க இருக்கானுங்க, கேட்டால் அரிசி கடை வச்சுருக்கேன்னு சொன்னானுங்க. ஒரு பழைய மாருதி கார் வந்துட்டு போகலே, காலையில் டியூட்டி போய் நைட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் பாஸ்டர் நீங்கள் பார்த்தது. பிடிச்சி உட்காந்துருக்காளுங்க பாருங்கன்னு. ஜீப்பில் பார்த்தா 14 பெண் பிள்ளைகளை பிடிச்சி ஜீப்பில் உட்கார வச்சுருக்கிறாங்க.
அந்த அம்மாவுக்கே நாங்கள் பிச்சை போடணும்னு நினச்சோம், சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த அம்மா 4 மாவட்டத்துக்கு லீடராக அந்த அம்மா பாவமாக உட்காந்துருக்கும். உண்மைக்கு சொல்கிறேன், அவ்வளோ பாவமாக நாற்று ஒடிஞ்ச ஃபேஸோடு உட்காந்துருக்கும். அடுத்த நாள் பேப்பரில் வந்தது பார்த்து இன்னும் கலங்கினோம். இந்தியாவில் உள்ள முதல் அமைச்சர்கள், பெரிய தலைவர்கள், அவர் சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள அமைச்சர்கள் வரைக்கும் சப்ளை பண்ணுறது அந்த லேடியா. அவருடைய ஆளை தான் அண்ணா நகரில் வைத்து பிடித்தார்கள். இருள் இருள் இருள், நாற்றம் நாற்றம் நாற்றம், உன்னை சுற்றிலும் எல்லா இடத்திலும் நாற்றம். யோனாவினுடைய முழங்கால்கள் அந்த நாற்றத்தின் மத்தியிலே, நாற்றமோ மீனோ சமுத்திரமோ மேகங்களோ தடை செய்யாதபடிக்கு அவனுடைய நாவிலும் இதயத்திலும் இணைந்து தேவனுடைய பாதத்தில் கனெக்ட் ஆக பண்ணி வச்சிருந்தது. ஒரு அல்லேலியா சொல்லுவாங்க. The Spirit of God connected. உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய ஜெப வீடும் அதுதான். அந்த மீன் வயிற்றில் தான் இருக்க வேண்டும். சுற்றிலும் நாட்டமும் அசுத்தமும் காம விகாரமும் வேசித்தனமும் பகையும் கொலையும் விக்கிரக ஆராதனைகளும் எல்லாம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய முழங்கால்களோ நினிவேக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டிய முழங்கால்கள். Prepare yourself, my dear children. Prepare yourself, my dear people. தேவனுக்கென்று ஆயத்தப்படுங்கள். 5ஆவதாக 6வது வசனம். 3 நாள் யோனாவை மீனின் வயிற்றில் உயிருடன் இருக்க செய்தார். ஒரு அல்லேலியா சொல்லுமே. He was alive in the midst of all troubles. இந்த எல்லா பிரச்சனைகளின் மத்தியில் யோனா உயிரோடு இருந்தான். பசி, தண்ணீர், தாகம், பலவீனம், சுகரு, பிபி, ஒன்றும் இல்லையா? அதுதாயா தேவ மனுஷனுக்கு கர்த்தர் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நான் உன்னை எனக்கென தெரிந்து கொண்டேன். நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். நீ வேண்டுமானால் நாட்டம் நிறைந்த பட்டணத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், பகுதியில் இருக்கலாம். பட் ஐ ஹவ் chosen you for me. எனக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். எனவே நீ ஜீவனோடு இருப்பாய். உன்னுடைய சுவாசம் தேவனோடு இருந்தது. இந்த வியாதி பலவீனம் எல்லாம் ஒன்று கலங்காதீங்க, எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். அந்த நாளுக்கு தான் கர்த்தர் ஆயத்தப்படும்படி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். Glory to God. 6ஆவதாக அவனை கரைக்கு கொண்டு வர செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மீன் கரையில் இறக்கி போட்டது, அது எந்த கரைன்னு நமக்கு தெரியாது. நான் சொன்னது போல் நம்ம அதிகாரத்தில் வாசிக்கிறபடி ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எழுந்து நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். அல்லது நினிவே வந்துருச்சு நீ உள்ளே போன்னு சொல்லலை. ஸோ அது நிமித்தம் இது வேறொரு கரையாக இருக்க வேண்டும். அந்த நாற்றத்திலேயும் உன்னுடைய ஜெபம் உண்மையுள்ள கேர்சல், பரிசுத்தமாக, உண்மையாக, கரெக்டாக, தியாகமாக, அர்ப்பணிப்போடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சமுத்திரத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஏன்னா சமுத்திரத்தில் புயல் இருக்குது, உங்களோட பிரயாணம் பண்ணுகிற அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, அங்கே தாகத்தில் இருக்கிற மீன் இருக்குது, நாற்றம் எடுத்த மீன் அங்கே இருக்குது. கர்த்தர் கையில் கொண்டு வந்து உங்களை சேர்த்துருவார். நீங்கள் பரிசுத்தமாக கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். பிரைஸ் காட். 7ஆவதாக யோனாவை மீன் கொண்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனிதனை, ஒரு 5 அறிவு மிருகம் என்று சொல்லுகிறது, ஒரு மனிதனை கொண்டு வந்து சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது. God is using the wrong thing for the right person. ஒரு சரியான தேவ மனிதனுக்கு எங்கிருந்து ரட்சிப்பு கிடைக்காது, அங்கிருந்து தேவன் உதவிகளை அனுப்பி தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், அந்த மீன் கட்டளையிட்டதுனால கொண்டு வந்து விட்டது. 7வது பாயிண்ட் கரைக்கு வந்தது. 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். இது சரித்திரத்தில் வேத வசனத்தில் வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. He prepared such a fish for Jonah to come out. Okay? 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். சரி, 4வது அதிகாரம். wait. 3வது அதிகாரம் 6வது வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன்
அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழிச்சு போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சரி, இப்போ அந்த மெயின் பாயிண்ட் கவனிங்க. 3வது வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தார மகாபெரிய நகரமாக இருந்தது. ஸோ அவன் கரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு 3 நாள் டைம் ஆகிருக்கு. அப்பொழுது இவன் வந்து 4வது வசனத்திலே இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம், இவ்வளோதான் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்து ஒரே ஒரு வார்த்தை, 40 நாள் உண்டு, அதுக்குள்ளே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இவ்வளவுதான் ஜனங்களுக்குள்ள செய்தி பரவினது. இவன் இன்னைக்கும் இவன் உண்மையான ஊழியம் செய்யலை, தெருவாக போய் ஊழியம் செய்யலை, எங்கே போய் செஞ்சால் தெரியாது. 40 நாள் கத்தர் கவுத்துறாரு. ஏன்னா இப்போ உயிரோடு வந்து அந்த உற்சாகத்தில் இருக்கிறாரு. இந்த உற்சாக ஆவி பார்த்துருக்கீங்களா? சில உற்சாகம் வரும் பாருங்க. எனக்கு உற்சாகத்துக்கு 220 அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. எனக்கு உற்சாகத்துக்கு வந்த உடனே ஜிக்கு திடீர்னு குனிஞ்சு பார்த்தா பிரியாலாம் கை வச்சு ஜோம் பண்ணியிருக்கான். ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் தி ஜாப், அப்பாவுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, இனி எங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு. நான் திரும்பி பார்க்க உள்ளே சொரக்கணும். ஆனால் பாய் மகளை ஏமாந்து போறியே, சரி சின்ன பிள்ளை ஜாப் மட்டும் விட்டுருவேன். ஆனால் உள்ளத்தில் தெரியும், நோ ஐ எம் நாட் கோயிங் ஃபார் திஸ் ஜாப், இந்த ஜாபுக்கு நான் போகலன்னு. உற்சாகம். பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன உற்சாகங்கிறீங்க? ஆடாடா. என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு நாள் 3 ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கொடுத்து இதில் எந்த பொண்ணு வேணும் அவர் சொன்னார். ஒரு ஃபோட்டோ பார்த்த உடனே அவருக்கு இஷ்டம் இல்லை, இதை வச்சுருங்க, நான் இதை வேணால் பார்க்குறேன் அப்படி கொண்டு போய் பைபிளில் வச்சுக்கிட்டார். அடுத்த நாள் காலையில் அம்மா கேட்டாங்க, என்னடா பொண்ணு ஃபோட்டோ பார்த்தியான்னு. அவர் சொன்னார், என்னத்தை பார்க்குறது, என்னத்தை பார்க்குறது அப்படின்னாரு. நான் சும்மா இல்லாமல், ஆமாம் என்னத்தை பார்க்குறது, ஒன்று பார்க்காம தான் கம்பளியை போற்றி பிளாங்கெட்டை போட்டு உள்ளே டார்ச் அடிச்சு பார்த்தீங்களாக்குன்னு கேட்டேன். டேய் அது அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னாரு. நான் சும்மா சொன்னேன், கடைசியில் உண்மையாக இருந்திருக்கு. நீ எப்படா பார்த்துனாங்க, எனக்கு தெரியும், சும்மா அவர் ரம்பளுத்தேன். பொண்ணு பார்க்கறது எப்படி பார்க்குறாங்க பாருங்க, பிளாங்கெட்டை போட்டு காலை விரித்து நடுவில் ஃபோட்டோ வச்சு டார்ச் அடிச்சு பார்க்குறோம். படுத்தா பொண்ணு வரும், டாய்லெட்டு போனால் பொண்ணு ஞாபகம் இருக்கும், சாப்பிட போனால் பொண்ணு ஞாபகம் இருக்கும். எல்லாம் மைண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இவன் நாங்கள் போய் இறங்கினால் அப்படியே மீண்டு வந்தது. அந்த நாத்த திருமணத்தில் கத்த ஜீவனை கொடுத்தார், புயலை கட்டளையிட்டார், கரையில் கொண்டு கக்கினது. இந்த 3 நாள் பிரயாணத்தை அன்னைக்கு புறப்பட்டு இருந்தால் 2 நாளில் வந்திருப்பான். இன்னைக்கு 3 நாள் நாத்தத்தை தாண்டி வந்தது. இப்போ அது மைண்டில் இருக்குது. இப்போ அந்த பயத்தில் உற்சாகமாக சொல்கிறாரு, 40 நாள் இருக்கிறது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். என் நல்ல மனதோட செய்யல, சந்தோஷம் இல்லை அவனுக்கு. ஆனால் இந்த செய்தி சைடில் வந்துச்சு, அப்படியே போச்சு. சைடில் வந்து ராஜா காதுக்கு வந்தது. எத்தனை நாளில் வந்ததுன்னு தெரியாது. ராஜா காது எட்டின உடனே ராஜா என்ன பண்ணினா, எழுந்து சிங்காசனத்தை விட்டு எழுந்தான். தன்னுடைய வஸ்திரங்களை நாம் கழற்றி சாக்கில் ரெட்டு உடுத்தி கொண்டான். ரெட்டு உடுத்தி கொண்டு ராஜா சொல்லுகிற 7வது வசனத்தில், பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்கக்கூடாது, மேயக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை 9வது வசனம் சொல்லுகிறான், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபம் பட்டு இந்த உக்கிர கோபத்திலிருந்து திரும்புவார் என்று சொன்னது யாரு? ராஜா. அப்போ ரட்சிப்பு நினிவேக்கு வருவதற்கு அவன் வந்து செய்தியை அறிவித்தான். ராஜாவிட்ட அவன் போகலை. ஒரு தீர்க்கதரிசி இவன் எங்கே போய் இருந்திருக்கணும்? நேராக ராஜாவிட்ட போய், ராஜா கம் ஆன் ஹியர், யூ ஓகர், யாரா நீ? ஐ ஆம் a servant of the Almighty God, listen to me. நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகுது, நீ உன் ஜனங்களை காத்துக்கொள்ளும்படி மனம் திரும்புன்னு சொல்லியிருக்கணும். இவர் உற்சாகத்தில் இருக்கார். இன்னொன்று, இந்த உற்சாகத்தில் இருக்கிறதுனால பொறுப்புகளை மறந்து விட்டான். பொறுப்புகளை செய்ய சோம்பேறித்தனம். நான் மிராக்கிள்ஸ் லீடர் தான், அதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் ஜோம் பண்ணுறோம்ல வாரத்துக்கு ஒரு நாள். சங்கீத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன் மாத்திரமே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருப்பான். அவன் தன் காலத்தில் கனிகளை கொடுப்பான், இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு பொறுப்பாக 1 மணி நேரம்,
இன்னும் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரே போட்டிருக்கேன், நீ புதுசாக 3 பேர் என்று ஜாயின் பண்ணுறாங்க. உன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி நீ ராஜாக்களை சந்திக்க வேண்டிய தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜா இறங்கி ஓடி வந்தான். அற்புதம் நடந்தது. 10வது வசனத்திலே தேவன் அந்த தீங்கு குறித்து மனஸ்தாபப்பட்டு அவர் மனஸ்தாபம் செய்து அதை செய்யாதிருந்தார். நடந்தது என்ன? அப்படியே நினிவேயை கர்த்தர் திருப்பி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இதுக்கு நாங்கள் என்னங்க செய்யணும்? நீ கரைக்கு வந்துட்டு பொறுப்பை செஞ்சிருங்க. இந்த 7 காரியத்து பாயிண்ட் எனக்கு எழுதி நம்ம செய்ய வேண்டியது எழுதி அப்படியே சரியாக போட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அதுக்கு முன்பதாக இருங்க அதுக்கு முன்பதாக இவர் கோபம் வந்துருச்சு. எதுக்கு கோபம்? பெட்ஷீட் போட்டு நான் சத்தியம் சொல்லி நான் சொல்லாமல் ராஜா வந்து எல்லாத்தையும் உபவாசம் பண்ணிட்டான். நான் தானே சொல்லியிருக்கணும். சரி தானே இல்லையா? இவன் தானே ஊழி செய்ய போனவன், இவன் தானே உபவாசத்தை அறிவிச்சிருக்கணும். இவர் இல்லை. இவர் நல்லா போய் பானிபூரி சாப்பிட அங்கே சாப்பிட லைஃப் அப்படி நீவேல் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டார். கர்த்தர் அங்கே பார்த்தார். ராஜாவை இறக்கி நினிவே முழுவதுக்கு ரட்சிப்பு அனுப்பிட்டார். ஒரு அல்லேலூயா வச்சுருங்க. தீர்க்க தரிசினால் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. ராஜாவை வைத்துதான் ரட்சிப்பு நடந்தது. இவருக்கு உடனே பொசுக்கிட்டு பொத்துக்கிட்டு வந்துருச்சு மூக்கு வழியா. போய் நல்லா பீச்சில் போய் காலை நீட்டி படுத்துக்கிட்டார். ஆண்டவர் பார்த்து பயமில்லை, நான் கோவக்கார பிள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். ஒரு ஆமணக்கு செடி அப்படியே வளர்ந்து அப்படியே அவனுக்கு நிழல் கொடுத்தது. நல்ல வேளை அவன் மேலே விழுகலை. விழுந்தால் முள்ளு குத்தி அதையும் திட்டியிருப்பான். அப்படியே போட்டு நிழல் வந்தது. கர்த்தரோட பாதுகாக்கிறாரு பாருங்க. ரைட். காலையில் மார்னிங் ஜபத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை. 4 மணிக்கே சூரியன் உதிச்சிருது. ராத்திரி 12 மணிக்கு தானே படுத்தோம். ஏன்னா ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கார்ல, 9 மணிக்கு படுத்து 9 மணிக்கு எந்திரிக்க கடவன். 10 கட்டளையில் 1. 10 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எந்திரிக்க கடவன். இல்லை சூரியன் உரைக்கும் போது எழுந்திருக்க கடவனா இருக்கு? இல்லை. இவர் படுத்துட்டார். மார்னிங் ப்ரேயராவது நைட் ப்ரேயராவது அதுதான் ரட்சிக்கப்பட்டாங்க. இல்லை இனி அவங்களே ஜெபம் பண்ணிக்குவானுங்க. மதுரை பாஷையில் அவங்க ஜெபத்தை அவங்களே ஜெபம் பண்ணிக்குவாங்க. படுத்துக்கிட்டார். இந்த ஒரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு கர்த்தர் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். மீனுக்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது, ஆமணக்கு செடியை பேச வேண்டியதாக இருக்குது, ராஜாவை தொட வேண்டியது இருக்குது, கப்பல்காரர்களை அழிக்க வேண்டியதாக இருக்குது, அவர்கள் சரக்குகளை தூக்கி போட வேண்டியதாக இருக்குது, மீன் அனுப்ப வேண்டியதாக இருக்குது, வயிற்றில் உள்ள ஆசிடை கிளியர் பண்ணி ஆக்சிஜன் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. தகுதி உள்ளவனாய்வன் இல்லை. அவங்களுக்கு செடி வந்தது. வசனம் சொல்லுது அதன் மேலே சந்தோஷப்பட்டானா. இந்த முழு புக்கிலையும் அந்த ஒரு வார்த்தை தாங்க அவனை பற்றி நல்லா எழுதியிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஆமணக்கு செடியின் மேலே அவன் சந்தோஷப்பட்டான். 6வது வசனம் கடைசி வார்த்தை. அவ்வளோதான். கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். நீ போமா, நீ வா, நம்ம வேலையை பார்க்க முடியும். ஒரு பூச்சி எப்படி முழு செடியை அரிக்கும்? ஆமீன் சொல்லுங்க. பார்த்துக்கணும். எப்போ சொல்கிறேன், உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லுவேன். நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்துருக்கார், நல்ல மனைவியை கொடுத்துருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கார், நல்ல ஜாப் கொடுத்துருக்காரு. சரியான வேலையில் அதன் மேலே சந்தோஷப்பட்டுட்டு கர்த்தர் முன்னாடி மல்லாக்கப்படுத்தினா பூச்சி அரிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. இது தேவனுடைய எச்சரிப்பு. ஐஸ்வர்ய விருத்தியானால் அதுமேல் இருதயத்தை வைக்காதீர்கள். வரட்டும். நேற்று நம்ம மிஷினரி ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். பேசிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் கஷ்டப்படுறான் திடீர்னு. நான் நினச்சேன் கொரோனானால கஷ்டப்படுறான்னு சொல்லி. நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் போய் அவனுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அவனுக்கு ஒரு ஃபோன் வாங்க முடியல, நம்மளாலே வாங்கி கொடுக்க முடியல. நான் சொன்னேன் அவன்கிட்ட கேட்டு, எப்படியாவது கேளு தம்பி, இஎம்ஐயில் ஒன்று வாங்கலாம், எனக்கு போய் விசாரித்து சொல்லு. நான் ஆன்லைனில் பண்ணால் எவ்வளோ திருடிட்டு போயிடுவான் கிராமம், அதனால நீ கேட்டு சொல்லு. அப்போ சொன்னா, அண்ணா நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அண்ணா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி நான் அறிக்கையிட போகிறான்னு நினச்சேன். நான் சொன்னால் என் மனைவி நகைகள், கொஞ்சம் நகைகள் இருக்குது, எங்கள் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு லோன் எடுத்து ஒரு இடம் வாங்கிட்டேன். அல்லேலூயா சொன்னேன். காத்திருக்கேன். அதனால 3 பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் சரி தம்பி, சரி குறைஞ்சது ஒரு 5 சென்ட்டாவது வாங்கியிருப்பான். அவன் இருக்க ஏரியாவில் ஒரு 10 சென்ட் கூட வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல,
அப்படின்னு சொல்லி எவ்வளோ இடம் வாங்கினேன்னு கேட்டேன். கர்த்தருக்கு வாங்கணும்லண்ணா 1 ஏக்கராக வாங்கிட்டேன். எவ்வளவுக்குடா வாங்கினேன்? 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒரு அல்லையிலே 3 லட்சம் ரூபாய்க்கு இந்தியாவில் 1 ஏக்கர். என்ன எப்படி பார்க்குறீங்க? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் டாக்குமெண்ட்டில் தாங்க, நான் லட்சம்லாம் கொடுக்க மாட்டேன், டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் ஜெயின் பண்ணுவேன், அவர் கொடுப்பார். நம்ம போய் காசு எடுத்துக்கிட்டு லோனை வாங்கிட்டு நகையை வச்சுக்கிட்டு, நான் வேறு எங்கள் அம்மனி வரும்போது ஒன்றும் வாங்கலை, ஒன்றும் கொடுக்கவும் இல்லையா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, நான் வரேன் அதுக்கு. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ நான் சொன்னேன், கர்த்தரோட உதவி செய்வார். டோன்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. கர்த்தருக்காக எவ்வளோ தியாகம் பாருங்கள். பெண் பிள்ளைகளை விட்டுட்டு வியாதியை கிடைக்கிற பிள்ளைகள் மனைவி விட்டு கர்த்தருக்காக. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஐயா, கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தையில் படி கர்த்தர் கொடுத்துக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், இனி அடுத்த காரியத்தை நான் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். பூச்சி தான் வரும், காலையில் இருக்காதுங்க. ராத்திரி ஃபுல்லாக வந்து அதிகாலை வெயிலில் நிழல் கொடுத்த அந்த மரம் சில நொடி பொழுதுகளில் அரிச்சு போச்சு. இவருக்கு என்ன வந்தது? அபிஷேகமா? அபிஷேகத்தில் இருந்தால் அபிஷேகம் வரும், கோபத்தில் இருந்தால் கோபந்தான் வரும். சில ஆள் எழுப்பியிருக்கேன், நல்ல வேளை நீங்கள் என் கூட இல்லை, அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கேன். எழுப்பி பார்ப்பேன் காலையில் ஜெபத்துக்கு. வாலிப நாட்களில் எழுந்திருக்க மாட்டாங்க. நான் எழுந்து ஐஸ் வாட்டர் எடுத்து போய் அவங்க மேலே நடுவில் 2 சைடு காலை விரிச்சு குறுக்க படுத்திருப்பாங்க, அவங்க மேலே குறுக்க நின்று இப்படி வச்சுட்டு அல்லேலு ஏன்னா ஐஸ் வாட்டர் அவங்க மூஞ்சில் சொர்றன்னு ஊற்றுவேன். வாழ்த்துவாங்க பாருங்க, யோனா மாதிரி. சனியனை தருத்தரமே, உருப்படாதவனே, விளங்காதவனே. எழுந்துருவேன். கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஜாப் பண்ணுறதுக்கு ரூம் எடுத்து வச்சுருக்கேன். 22 வயசில் 22 years old. அவரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவரை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஜபத்துக்கு தட்டி எழுப்பு எல்லாரையும், எழுப்பு ஆண்டவருக்காக. கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஊழியம் கொடுத்துருக்காரு, சந்தோஷப்பட்டவே பற்றாதீங்க. அது ஆமனுக்கு. கர்த்தர் கொடுத்தது எல்லாமே ஆமனுக்கு. அது அவர் கருத்தல்னு கட்டளை இருந்தால் பசுமையாக இருக்கும், நிழல் கொடுக்கும். நம்ம அதில் சந்தோஷப்பட்டால் அரிச்சிடும். கிருபை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். 9வது வருஷம் ஆண்டவர் கேட்டார், நீ எரிச்சலாக இருக்கிறதுனாலதோ இவருக்கு தான் வந்துருச்சே, நீ போய் ஜாம் பண்ண வேண்டி தானேம்மா, எதுக்குமா என்ன போட்டு எழுப்பிட்டு இருக்க? உன்னை தானே அந்த பாஸ்டர் எப்போ பார்த்தா ஃபோன் பண்ணுறாரு, உன்னை கூப்பிட்றாரு, உன்ட்ட பேசுகிறாரு, உன்ட்ட தானே எனக்கா, நீ இதுக்கு என்ன எழுப்புற? உன் ஜெபம் இந்த வருஷத்தை சொல்லிட்டேன். டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம அப்பா அம்மா இப்போலாம் பட்டையை போட்டுட்ருக்காங்க, பட்டை போடுறாங்க, கொட்டை போடுறாங்க, மொட்டை போடுறாங்க, எல்லோரும் தட்டை போட்டுட்டு நியூ இயர்க்கு இங்கே வந்து நிற்கணும்னு நான் ராத்திரி போல ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். வரல, நான் சிரிக்கிறேன். அவங்க வருவாங்க, நீ தான் பொறுப்பு. எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறது? ரட்சிப்புக்கு ஞான ஸ்நானத்துக்கு. அடுத்த தடவை ஞானஸ்தானம் எடுத்துடலான்ட்டு. எந்த தடவை? அடுத்த தடவை. எந்த அடுத்த? இதுதான் எரிச்சல் இருக்க நல்லதோ? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆமாம் நான் சாகிற வரைக்கும் போயிருக்க நல்லது ஆண்டவர். எவ்வளோ ஆண்டவர் நேசிச்சார் அவனை. எவ்வளோ சொல்கிறான் 10வது வசனத்தில், 9வது வசனத்தில், நான் மரணம் வரை இந்த எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். ஒன்றும் கெச்சமனையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கேர் சொல்ல வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ ஜபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த 23வது சங்கீதத்தை வச்சு என் வாழ்க்கையில் ஓட்டிடுவேன். ரைட், இது எல்லாம் நடந்தது உண்மைதான். கத்தை 7 பாயிண்ட் கொடுத்தா நோட் பண்ணிக்கோங்க. இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதிர்பார்த்தது யோனாவிடத்தில் ஒரே ஒரு காரியம். அவனுக்கு ஆதி முதல் இந்த சம்பவத்தின் முழு ஹிஸ்டரி முழுவதும் இவ்வளவு அற்புதங்களை செய்தும் ஆண்டவர் அவன் மேலே கோபப்படாமல் அவனை அழிக்காமல் பாதுகாத்தார். அந்த நினிவே பட்டணத்துக்காக. அவனால் ரட்சிப்பு உண்டாகவில்லை, அவனால் ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை, அவனால் கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. ஆனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுவார். யோவான் 12:26. யோனாவனுடைய கால் நினிவே பட்டணத்தில் பட வேண்டும். அது மாத்திரம்தான் தேவனுடைய விருப்பம். கைகளை அசைச்சு ஒரு ஆமே சொல்லுவோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலேயே சொல்லு. இந்த ஊழியத்தில் நீ கால் வைக்கிறத மட்டும்தான் உன்னுடைய வேலை. கர்த்தர் யாரை வைத்து ரட்சிப்பை அனுப்ப வேண்டுமோ அனுப்பி விடுவார். உன் பட்டணத்தில் உன் கால் படணும், உன்னுடைய முழங்கால்கள் படணும், அது மாத்திரம். ஜஸ்ட் தட். அது ஆவியானவர் இடத்துல பேசினது. இவன் வேறு எந்த காரியத்தையும் செய்யவில்லை. நினிவேக்கு ஓடி ஓடி போய் ஜனங்களை கூட்டி அவர்களை பயமுறுத்தவில்லை. விரின் பாம்பு குட்டிகளை என்று யோவான் சொன்னது போல சொல்லவில்லை.
ராஜாவை பார்த்து நீ மனம் திரும்பாவிட்டால் அழிந்து விடுவாய் என்று சொல்லவில்லை. மலைகளின் மேல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள். என் அன்பு பிள்ளையே, யோனாவே, உன்னுடைய பாதங்கள் கர்த்தருக்கு அழகானவைகள். நீ ஓடி ஓடி திரிய வேண்டாம். கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னுடைய பட்டணத்தில் உன்னுடைய பாதங்களை வை. நான் சொல்ல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஓடி போய் பிரேயர் வாக் பண்ணு. உன் தெருவில் பிரேயர் வாக் பண்ணு. உன் ஏரியாவில் வாக் பண்ணு. That is what God wants you to do. ஆண்டவர் பார்த்து கேட்டார், யோனாவே, இது ஒன்றுமில்லாத இவைகளுக்காக நீ இவ்வளவு வேதனைப்படுவாயானா? இந்த 12 மில்லியன் 1,40,20,000 பேர்கள் ஜனங்களுக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களை குறித்து நான் மனஸ்தாபப்பட மாட்டேனோ? உன்னை அழைத்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய பாதைகள் எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யவில்லை, அக்கிரம தக்கதாக நமக்கு சரி கட்டவில்லை. நம்முடைய வீடு, நம்முடைய பாதை, நம்முடைய தெரு, நம்முடைய ஊர், உன் பாதங்களை என்மேல் வைக்க வேண்டும். என் அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பயப்படாதே. பெரும் புயல்கள் வரலாம், ஜனங்கள் உன்னை துச்சமாய் தூக்கி எறியலாம். கர்த்தர் அங்கும் ரட்சிப்பை கட்டளையிடுவார். நீ ஏற்றெடுத்திற்கு வருவாய். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு செவ்வையாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்லுவார். உன் பாதங்களை ஆயத்தப்படுத்துவாயா? சுவிசேஷத்துக்கு ஆயத்தப்படுத்துவாயா? வேலை ஸ்தலமோ குடும்பமோ அவிசுவாசியோ யாராக இருந்தாலும் உன் கரத்தை நீட்டி ஜெபித்து விடு. இனி நாட்கள் இல்லை. ஒரு நாள் அவர்களை சந்திப்பதற்கு உனக்கு நேரம் இருக்காது. உன் நண்பனை பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. அவன் இருக்க மாட்டான், அல்லது நீ இருக்க மாட்டாய். அர்ப்பணித்துக்கொள். முழங்கற்படிடலாமே. நல்ல ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கலாமே. யோனாவை போல வழி விலகினவன் நான் தான் ஆண்டவரே. நீ சொன்னதோ இந்த நினைவேக்கு போ, நான் போனதோ தர்ஷீஷுக்கு. அறியல தகப்பனே, அறியாம செஞ்சுட்டேன். ஒரு நிமிஷம் உள்ள திறந்து கதறலாம் ஆண்டவர்கிட்ட. கைகளை ஏந்து. தர்ஷீஷ்க்கு ஓடினது என் தவறு ஆண்டவரே. ஊழியத்தை சிறிதாய் நினைத்தது என்னுடைய தவறு. நான் தனிமையாய் ஊழியத்தில் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவனாய் தனியாய் நிற்கிறேன் என்று நினைத்தது என்னுடைய தவறு. இல்லை இல்லை இல்லை. நீ இவை கவிழ்க்கப்படாமல் இருக்க வேண்டுமானா உன் பாதம் பட்டாலே 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. நீ ஒவ்வொரு நாளும் உன் பாதத்தை தேசத்தில் வச்சு ஜெபித்துப்பார். நீ இருக்கிற ஸ்தலத்தில் காலை வச்சு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, ஐ புட் மை ஃபுட். கர்த்தருக்காக நீ செய்ய வேண்டும் என் அன்பு மகனே, மகளே. தேவனுடைய எழுப்ப பண்ணுகிறார். எங்கு இருக்கிறாய் இப்பொழுது? கர்த்தர் சொன்ன சித்தத்தை விட்டு தர்ஷீஸில் உறங்கி கொண்டிருக்க, தர்ஷீஸ் கப்பலில் உறங்கி கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னை குறித்து சீட்டு போட்டு மனுஷர்கள் தீர்மானம் பண்ணுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அல்லது கடலில் சமுத்திரத்தில் தூக்கி போடப்பட இருக்கிறாயா? அல்லது சமுத்திரத்தில் தூக்கி போடப்பட்டு மீன் வயிற்றில் இருக்கிறாயா? மீன் வயிற்றிலிருந்து ஜெபத்தோடு இருக்கிறாயா? கரை வந்து சேர்ந்து விட்டாயா? அல்லது தேவ சித்தத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாயா? இன்னும் சேரவில்லையா? சேர்ந்த பின்பது ஆமணக்கின் மேல் எரிச்சலாய் இருக்கிறாயா? பிரியமாய் இருக்கிறாயா? தேவ சித்தத்தின் மேல் நிறைவாய் இருக்கிறாயா? கைகளை ஏந்தி பேசுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். சிலுவை காட்சி முன்பே வரட்டும். உன்னை வானத்தை பூமியை படைத்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் உன்னை ஊழியனாய் ஜெப வீரனாய் தெரிந்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். பாவத்தின் சாபங்களிலும் சாபத்திற்குரிய கிரியைகளையும் கரத்தில் வைத்துக்கொண்டு வாழ்ந்திருந்த உனக்கும் எனக்கும் சாபத்திடானவைகளில் மீன் வயிற்றிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? நீ கடந்து வந்த அந்த பாதைகளில் இருக்கிறவர்களை நீ மீட்கும் பொருளாக. வாலிப பிள்ளைலாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா சகோதரிலாம் ஜெபம் பண்ணுங்க. நான் யார் கூட வாழ்ந்தேனோ அவங்களெல்லாம் விட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. நான் அவர்களை போன்றவர்களை ரட்சிப்பதற்கு எனக்கு கிருபை பாராட்ட வேண்டும். கை நல்லா ஜெபம், நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நேரம். நீங்கள் வீட்டில் போய் அதிகமாக ஜெபிக்க மாட்டீங்க. இந்த ஆவியை இருக்கும் பொழுதே ஜெபித்துக் கொடுங்கள். நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றிய பாதை வைத்து விடுகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாழ்க்கை மிக ஆசீர்வாதமானது. அலறல் இல்லை, கூக்குரல் இல்லை, துர்க்குணம் இல்லை. ஏதோ ஒரு சில சிறிய குறைபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் வீட்டில் இருக்கலாம், அவ்வளவுதான். கண்ணின் மணியை போல காத்து கொண்டு வருகிறார். கண்ணின் மணியை போல காத்து கொண்டு இருக்கிறார். நல்ல கதறி ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நீ பொறுப்படுத்திருக்கிற ஸ்தலத்தை கத்தருக்கு கதறி ஒப்பு கொடுங்கள். உன் குடும்பத்தை கதறி கத்தரத்தில் ஒப்பு கொடுங்கள்.
நான் தேவனாகிய கர்த்தருடைய வேலைக்காரன். அவர் சொல்லுகிறதை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணின் மணியை போல உன்னை காத்தருள்வார். ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரிடத்தில். ஸ்வீட் ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், உமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நபர் என் தாய் தகப்பனிடத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நபர் இருக்கிறீர்கள். அவர்கள் மாத்திர கண்களை திறந்து உங்கள் கைகளை காண்பேன். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு மை பேரண்ட்ஸ் அபவுட் ஜீசஸ். இயேசு இடத்துல என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் குடும்பத்திடத்தில் இயேசுவை பற்றி நான் பேச வேண்டும். எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே. அதற்கு சூழ்நிலைகளும் காரியங்களும் என்னை தடை செய்கிறது. எனக்கு அந்த கிருபை தாரும் என்று சொல்லுகிற நீங்கள் வீடியோ இல்லாமல் இருந்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி மைக்கில் சொல்லுங்கள். ஃபோனில் இருந்தீங்கன்னா ஃபோனில் சொல்லுங்கள். யாரா? ஜோதி. ஓகே, கர்த்தருக்கு சோதரம். கை பற்றிக்கொள் மக்களே, கை ஏந்திக்க. கர்த்தரை இவ்வளோ நேசிக்கிறார்டா அவனை. கர்த்தர் இன்னைக்கு உன்னை நினைவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர். ஜோதி, நண்பு மகள் ஜோதியின் மேல் இப்பொழுது நீ பண்ணின வார்த்தைகள் இறங்குவதாக ராஜா. தகப்பன் தாயிடத்தில் மாத்திரம் அல்ல தகப்பனே, அந்த நினைவை பட்டணம் முழுவதும் கர்த்தருக்கு சவதரித்துக் கொள்ளுகிற கிருபையின் ஞானத்தை தருவீராக. இரு பிள்ளைகள் மேல் தேவனுடைய பலத்த கரம் இறங்குவதாக. பொல்லாத சாத்தான் நிற்கிறீர்கள் நிர்மூலமாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் 2 வாரங்களில் 2 சவால்களை நீ சந்திப்பாய் மகளே. ஆனாலும் நான் அதில் மகிமைப்படுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். தேவ கிருபை பெற்றுக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். நீ பல நாளை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களில் உன்னுடைய பரிசுத்தத்திற்குரிய ஜெபம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஒரு எண்ணை பார்க்கிறேன், 4522 4522. தேங்க்யூ லார்ட். நீ அந்த எண் உள்ள ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து பரிசுத்தத்துக்காய் நீ பேசுகிறதை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுகிறார். பெற்றுக்கொள். நீ தேவ பலத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க போகிறாய். அமலைக்கு மேற்கொள் இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் தேவ பலத்தை. நல்ல ஸ்தோத்திரம் சொல்ல அந்நிய பாஷையில் பேசி பெற்றுக்கொள் மகள். நன்றி இயேசுராஜா. நன்றி இயேசுராஜா. நன்றி இயேசுராஜா. தேங்க்யூ லார்ட். என்னிடத்தில் இருந்த பலனும் என்னை விட்டு போய்விட்டது. எனக்கு இன்று புதிய பலன் தாரும் என்று இன்று உபவாசத்தில் வந்திருக்கிற ஒரு நபர் உண்டு. யாருன்னு சொல்லுங்கள். தாமதம் பண்ணக்கூடாது. நான் ஆவியிலிருந்த பலன் என்னை விட்டு போய்விட்டது ஆண்டவரே. இப்போ எனக்கு தைரியமும் இல்லை, பலன் இல்லை. உண்மை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாள் இந்த உபவாசத்தில் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். எஸ் யூ ஆர். தேங்க்யூ லார்ட். கையேந்திக்க மக்களே. எல்லாரும் தரும். தேங்க்யூ ஜீசஸ். எனது நிமித்தம் அநேகர் இடரலாயிருக்கிறார்கள். அநேகர் என்னை பார்த்து இடரலாயிருக்கிறார்கள். என்னை குறித்து சிந்தித்து இடரலாயிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் முன்பதாக நான் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். உன் தலையில் ஜீவ கிரீடம் பூக்கும். என் அபிஷேகத்திற்கார உண்மையில் இருக்கும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ. கையேந்திக்கொள். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நல்ல அந்நிய பாஷையில் பேசி பெற்றுக்கொள். ரேகாரதுரம் ஷியாரலகரதுர ரகரதுரம். ஹல்லேலூயா லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடன்பின் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருக்கிற ஸ்தலத்தில் இப்பொழுது அந்த கிருபை எங்களோடு நிறைந்திருப்பதாக ராஜா. உடைய அன்பு எங்களில் பூரணப்படுவதாக. இப்பொழுது ஆணையூரில் ஆன்டிவிட்டியில் தேவனுடைய மகிமை விளங்குவதாக. அவருடைய இறுதித்து வாஞ்செல்லாம் நிறைவேற்றும் உடைய அபிஷேகத்தால் காத்துக்கொள்ளும். கல்லகத்தில் தேவனுடைய எழுப்புதல் உண்டாகட்டும். என் பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்தும். பொல்லாத சாத்தனுடைய கிரியைகளை என் பிள்ளைகளை விடுதலை செய்து ஜெபிக்கிறேன். நான் கேரளாவில் அன்பு மகனின் குடும்பத்தாரையும் இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை செய்கிறேன். பெருகுவார்களாக, ஆவியிலே பெருகுவார்களாக.
பலப்படுத்துவீராக. Thank you, Jesus. Jesus, I'm going to give you a great miracle, a turning miracle in 3 months from today. From today, in 3 months, I'm going to give you a turning U-turn for you in your life, both spiritually and miraculously. You will receive a great miracle. Thank you, Lord. You will receive it with much tears and with much joy. And you will say, I am unworthy. And yes, you are. Receive it in Jesus' name. Thank you, Lord. Hallelujah. Receive it, Fabian. It's for you, God. Receive it. Thank you, Lord. குன்றத்தூரிலே தேவனுடைய வல்லமை பெருகட்டும். அருப்புக்கோட்டையிலே பெருகட்டும். உங்களுடைய ஊழியத்தை நித்தமாய் செய்து முடித்து திரும்ப கிருபை பாராட்டுகிறார். கோச்சடியிலே தேவனுடைய மகிமை நிரம்பட்டும். பஹ்ரைனிலே தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். கத்தத குடும்பங்களை மகிமையாக செயல்படுத்துகிறார்கள். அரியலூரிலே குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். கத்தர் மகிமையான அற்புதத்தை செய்ய போகிறேன். கர்ப்பத்தை சுரண்டி தின்கிற சாத்தானே, உன்னை சுரண்டி அந்த வீட்டில் இருந்து புடுங்கி கத்தருடைய அக்கினியில் எரித்து சாம்பலாக்குகிறேன். I set the family free. ஆணையில் இருக்க அன்பு சிஸ்டருக்காக மகனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை எழுப்ப பண்ணுகிறதற்காக நன்றி. கரையில் கொண்டு வந்து போடும்படிக்கு மீனுக்கு கட்டளை இடுவீராக. இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று நினைவில் கூட இல்லாதபடிக்கு என் பிள்ளைகளை எழுப்பி பயன்படுத்துவீராக. கல்கட்டாவிலும் மகனோட தேவனுடைய கரம் இருக்கணும்னு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தரணும். ஹெச்எம்எஸ் காலனி தேவனுடைய கரம் அந்த சகோதரத்தில் இருக்கட்டும், குடும்பத்தோடு இருக்கட்டும். ஓட்டஞ்சத்தில் மகனோட குடும்பத்தோடு இருக்கட்டும். செய்ய போகிற அற்புதத்திற்காக நன்றி, கிரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் நாகர்கோவில் தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இரு ஸ்தலங்களில் தேவனுடைய வல்லமை பெரிதாக விளங்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்படி கே நகரில் தேவனுடைய கரம் இருப்பதாக தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை அனுகிரகம் செய்யட்டும் தகப்பனே. தர்மபுரியில் தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். ஹோசூரில் விளங்கட்டும். திருப்பூரில் விளங்கட்டும். கோபியிலே விளங்கட்டும். கேரளாவில் விளங்கட்டும். கொடைக்கானலில் விளங்கட்டும். இந்த மதுரையில் விளங்கட்டும். எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கொடுமையான பேண்டமிக்கில் இதுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறதற்காக நன்றி. குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வருகிற சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கண்டித்து சமைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. அவுட். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்கி அந்த மனைவி கர்த்தரை நேசிக்கும்படி கிருபை பாராட்டும். கணவன் மனைவி இணைந்து அநேகர ரட்சிப்புகளை நடத்தும்படிக்கு பிரிவினை ஆவிகளை எரித்து சாம்பலாக்குகிறேன். அவுட் இன் ஜீசஸ் நேம். சிறு பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய முத்திரை வைத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தரணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுக்கிறதற்காக நன்றி. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பிள்ளைகள் எல்லோரும் வேலையில் இருக்கணும் ஆண்டவரே. ஒருவராகிலும் விடக்கூடாது. ஆசீர்வதித்தரணும். வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் பலவீனங்கள் நிர்மூலமாகி போகட்டும். முழங்கால் படியிட முடியாதவர்கள், வயிற்று பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், சரீரத்தில் ஆங்காங்கே பிரச்சனைகளை இயேசு ரத்தத்தினால் குணமாக்கி ஜெபிக்கிறேன். I set them free in the mighty name of Jesus Christ. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு நீர் என்று கொடுத்த பரிசுத்தத்திற்காக நன்றி, பரிசுத்த வல்லமைக்காக நன்றி. இன்னும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் குறைந்தபட்சம் இன்னும் 2 வருஷத்தில் 100 பேர் அவங்க பக்கத்துக்கு வந்து ஆராதிக்கிற இடமாய் மாற்றி எல்லாரும் ஆமைன்னு சொல்லுங்கள். அவங்க இடத்துல குறைந்தது 2 வருஷத்தில் 100 பேர். அதற்கு பிறகு வருஷம் 100 பேர் உட்காரணும். நாங்கள் பரலத்திற்கு வரும்போது பெரும் திரள் சேனை இடத்தில் வர கிருபைத்தார். அப்படின்னு மனைவி பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய முத்திரை இருக்கட்டும். அவர்கள் கால்கள் பட வேண்டிய இடத்தில் அவர்கள் கால்களை பதிக்க பண்ணும். உத்தமமாய் மாற்றும். அப்பிரயோஜனமான நேசனப்பா, நீர் அடியனிடத்தில் செய்தவைகளை என் பிள்ளைகளிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் யாரிலும் நான் மேன்மை உள்ளவன் அல்ல. உம்முடைய ஆவியானவர் கொடுத்த கனத்தை உமக்கு திருப்பி செலுத்துகிறேன். ஏற்றுக்கொள்ள உத்தமமாய் என் பிள்ளைகளை அரவணைக்க, அவர்களை நடத்த, அவர்களை மீட்டுக்கொள்ள கர்த்தருக்காக ஜீவிக்க கிருபைத்தார். ஆசீர்வதியும் ஜெயப்படுத்திக்கொள்ள இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஜெபத்தினால் தாங்குகிறவர்கள், பொருளினால், உதவிகளால், ஆகாரத்தினால் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பல மடங்கு பெருகச் செய்தார்கள். தந்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வாதம் பயன்படுத்திக் கொள்ள மீண்டும் சன்னதல் செய்கிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறீங்களா அன்பின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் நம்மிட்டு பிறகு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லும் தேவரே, என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா திங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல்.